ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய பிற்பகல் வணக்கம். மட்டன் குழம்பே தோற்று போகிற அளவுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு குருமா குழம்பு எப்படின்னாலும் வச்சுக்கலாம். வாழைக்காயை வச்சு நம்ம குழம்பு செய்ய போகிறோம். ஒரு 10-15 மிளகு, ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 2 பட்டை, 4 லவங்கம், ஒரு ஏலக்காய் அண்ட் 1 ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் கொத்தமல்லி, மிளகாய் வத்தல் ஒரு 6-7. நான் சின்னதாக இருக்கிறதுனால இது காரம் கொஞ்சம் நல்லா சுருக்குன்னு இருக்கும். அதனால் நான் சின்ன வத்தல் ஒரு 10 மிளகாய் வற்றல் போட்டுருக்கேன். உங்களுக்கு காரம் தேவையான அளவு போட்டுக்கோங்க. இதை நம்ம வறுத்து எடுத்துடலாம். ஓரளவுக்கு நல்லா வறுந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். நம்ம இதிலே சேர்த்துக்கலாம். நம்ம மசாலா எல்லாம் ஒரே டைமில் சேர்த்து அரைக்க போகிறோம். அதனால் நம்ம தனித்தனியாக இது பண்ண தேவையில்ல. இதை எடுத்துகிட்டு அடுத்து வெங்காயம் தக்காளியை வதக்கலாம். இப்போ நம்ம சும்மா கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் இருந்தால் போதும் எண்ணெய் ஊற்றி, இப்போ நம்ம ஒரு பீஸ் வெங்காயம், ஒரு பீஸ் சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு பாதி பூண்டு, ஒரு 10-15 சின்ன வெங்காயம், அப்படியே கூட நம்ம 2 தக்காளி, இதை வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கிடையில் நம்ம அது வதங்கிறதுக்குள்ளே இந்த வாழைக்காய் குட்டி குட்டி வாழைக்காய் மொந்தங்காய் தான். இது குட்டி குட்டியாக இருக்கும். இது நம்ம தோல் சீவி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கின வெங்காயத்தை எடுத்துகிட்டு அதுலேயே குழம்புக்கு தாளித்து விட்டுடலாம். எண்ணெய் ஊற்றி வச்சு எண்ணெய் சூடு இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரு லவங்கம், ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு அது போட்டாச்சு. நம்ம அப்படியே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி, பாத்திரம் நல்லா சூடான உடனே அப்படியே கலர் சேஞ்ச் ஆகுது. எண்ணெயும் நல்லா சூடு ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிற வாழைக்காயை இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப சப்பாத்தி, இட்லி, தோசை, ஏன் சாப்பாட்டுக்கு கூட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். காய் வதங்கி வரட்டும். காய் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு வாழைக்காய். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் ஊற்றிடலாம். அப்படியே தேவையான அளவு மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். இந்த டைமில் நம்ம தண்ணி கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். நம்ம தேங்காய் இன்னும் அரைச்சி ஊற்ற வேண்டியது இருக்குது. அதனால் இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி மிக்சியில் அரைச்சோம் இல்லையா, அதிலே நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இங்கேயும் அலசி போட்டு இப்போ ஒரு மூடி விட்டுட்டு நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். குழம்பு ஓரளவுக்கு பாருங்கள், மசாலா அப்படியே கொதித்து வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம ஒரு மூடியில் பாதி மூடி தேங்காய் நம்ம நைஸாக அரைச்சி ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க, வாழைக்காய் குழம்பு ரெடி. இது நல்லா இப்போ ஒரு கொதி மட்டும் வரட்டும். கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு நம்ம இறக்கிடுவோம். அவ்வளோதான். இதுக்கு நம்ம இட்லியோ தோசையோ ஏதாவது ஒன்று செஞ்சு தொட்டு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாப்பா, வாழைக்காய் குழம்பு ரெடி. ஆனால் இது காரம் நான் கொஞ்சம் தூக்கலாக வச்சுருக்கிறேன். நீங்கள் காரம் பார்த்து வச்சுக்கோங்க. தேவையாக இருந்தால் முந்திரி கூட ஒரு 10 அரைச்சி போட்டுக்கோங்க. கிட்டத்தட்ட நம்ம மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு வைக்குவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இது நம்ம வச்சுருக்கோம். அவ்வளோதான். ஒரு கொஞ்சம் நேரம் அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வருது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் விட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சூடு ஏறிட்டுருக்கு. நம்ம தோசை போட்டுடலாம். சுட சுட முட்டை தோசை ரெடி.
நம்ம முட்டை தோசைக்கு வாழைக்காய் குழம்பு ஊற்றியாச்சு. பசங்களும் சாப்பிட போகிறாங்க, நீங்களும் சாப்பிடுங்க. ஓகே, பாய்.